இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. புவி வாழ்வை நாமும் தரவே, இறை மாண்பை இன்றே பெறவே, விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்று தவக்காலத்தினுடைய 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு தோற்றமாற்ற நிகழ்வு நமக்கு மிகச்சிறந்த ஒரு முன் உதாரணம். இயேசுவினுடைய உருமாற்றம் நமக்கும் ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. இறைவனோடு நாமும் ஒரு நாள் இணைய வேண்டும் என்பதை அது மிகச் சிறப்பாக வெளிப்படுத்துகின்றது. இன்றைக்கு உருமாற்றம் அடைய முதலிலே உள்ளத்திலே மாற்றம் பெற்று வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவி சாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரே. அகவொளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது குன்னுகாட்டார் வீடு பிரான்சிஸ் ஆசிரியர் கருத்துப்படி நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். நம் முதுபெரும் தந்தை ஆபிரகாமின் பலி
தொடக்க நூலிலிருந்து வாசகம். 22ஆம் அதிகாரம் 1-2 முடிய மற்றும் 9-13 முடிய மற்றும் 15-18 முடிய இறைவார்த்தைகள். அந்நாட்களில் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என. அவரும், இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை, நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்குச் செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று, ஆபிரகாம், ஆபிரகாம் என்று கூப்பிட, அவர், இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே. உன் ஒரே மகனையும் எனக்கு நீ பலியிட தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முட்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார். ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தினின்று மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு நீ பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பலுகி பெருகச் செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவரின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்ன போதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்பிற்குரியது. பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியால் உம் அடியானின் மகன். என் கட்டுக்களை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். 2ஆம் வாசகம். கடவுள் தம் சொந்த மகனென்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்புவித்தார். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 31 முதல் 34 முடிய இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரலொளி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தரிவரே, இவருக்கு செவி சாயுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனிதம் மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 9, இறைவாக்கியங்கள் 2 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேறென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனதில் இருத்தி, இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து நம்பிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, கடந்த வாரம் சோதனையின் வரலாற்றை வாசிக்க கேட்ட நாம் இந்த வாரம் ஆண்டவருடைய உருமாற்றத்தை வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய தோற்றமாற்றம் இங்கு சிறப்பாக வெளிப்படுத்தப்படுகின்றது. 3 சீடர்களையும் அழைத்து கொண்டு மலை உச்சிக்கு செல்லுகின்றார். அந்த இடத்திலே அவருடைய ஆடைகள் வெள்ளை வெளியேறென ஒளி வீசுகின்றன. அந்த இடத்திலே அவருடைய முகம் பிரகாசிக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே ஒரு மேகம் ஒன்று அங்கு வருகின்றது. அங்கு அந்த சூழலை கண்ட பேதுரு, மோசேக்கு ஒன்று, எலியாவுக்கு ஒன்று, உமக்கு ஒன்று என்று சொல்லி 3 கூடாரங்களை அமைக்க பரிந்துரைக்கின்றார். மோசேயும் எலியாவும் அந்த காட்சியில் வருகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இயேசு அந்த சூழலிலே இருக்கின்ற வேளையில் மேகத்தினின்று ஒரு குரலை, என் அன்பார்ந்த மைந்தரைவரை இவருக்கு செவிசாயுங்கள். இந்த நிகழ்வு அந்த 3 சீடர்களுக்கும் என்னவென்று புரியவில்லை. இது எதை அடையாளப்படுத்துகின்றது என்பதையும் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை.
ஒருவித மயக்கத்திலும் குழப்பத்திலும் தயக்கத்திலும் இருக்கின்றார்கள். இயேசுவிடம் கேட்க ஒரு தயக்கம், காட்சியை பார்க்கின்ற பொழுது ஒரு குழப்பம், மோசே எலியாவை பார்க்கின்ற பொழுதெல்லாம், அங்கிருக்கின்ற பிரகாசத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு மயக்கம். இப்படி அவர்களுடைய உள்ளத்திற்குள்ளாக பல்வேறு விதமான சிந்தனைகள் ஊற்றெடுத்து கொண்டிருக்கின்றன. இந்த உருமாற்றம் என்பது விண்ணகத்தினுடைய ஒரு முன்னோட்டம் அல்லது வெள்ளோட்டம். இயேசுவினுடைய வாழ்க்கையில் மாத்திரம் உருமாற்றம் அல்ல, அந்த உருமாற்றத்தினுடைய இறுதி வார்த்தை, என் அன்பார்ந்த மைந்தரைவரே இவருக்கு செவிசாயுங்கள். எந்த ஒரு மனிதன் உருமாற்றம் அடைகின்றானோ அந்த மனிதர்கள் எல்லாம் கடவுளுடைய மகனாக மகளாக தேர்ந்து கொள்ளப்படுகின்றார்கள். அப்ப நாமும் ஒரு நாள் உருமாற்றம் அடைவோம். நாம் முழுமையாக இறைவனோடு இணையப் போகின்றோம். எவரும் இந்த இணைப்பிலிருந்து, இந்த அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. இறைவனோடு இணைவதற்காக நாம் இந்த மண்ணக பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். அதனுடைய நிறைவு இறைவனோடு இணைவது, ஐக்கியமாவது, இறைவனுடைய உறவில் நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வது. இந்த தோற்றமாற்றம் என்பது அல்லது உருமாற்றம் என்பது எப்பொழுது ஏற்பட போகின்றது, அல்லது எந்த சூழ்நிலையிலே ஏற்பட போகின்றது? இது ஒரு கேள்வி. இன்றைக்கு முதல் வாசகமும் சரி, இரண்டாம் வாசகமும் சரி, அதற்கான ஒரு வழித்தடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆபிரகாம், அவருக்கு முதிர்ந்த வயதில் ஒரு மகன் கொடுக்கப்படுகின்றான், ஈசாக். கொடுத்த கடவுள் அதையும் விட்டு வைக்கவில்லை. அந்த மகனையும் அழைத்து வந்து பலியிடச் சொல்லுகின்றார். ஆபிரகாம் விசுவாசத்தோடு செல்லுகின்றார். அந்த இடத்துல அவர் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை. ஐயோ ஆண்டவரே, ஒன்றை கொடுத்துட்டு அதையும் கேட்குறீங்களே என்று சொல்லி திருப்பி எந்த கேள்வியும் எழுப்பவில்லை. மாறாக விசுவாசத்தோடு செல்லுகின்றார். கடவுள் எதை கொடுத்தாரோ அவரே நிச்சயம் கேட்கின்றார் என்றால் அதற்கான ஒரு காரியத்தை அல்லது காரணத்தை அவர் வைத்திருப்பார். வேற எந்த கேள்வி இல்லை. கடவுள் மேல் ஆழமான ஒரு நம்பிக்கை. எனக்கு எந்த ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்தாரோ அந்த கடவுள் என்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அவருடைய வழிகாட்டுதல் இன்னும் பல மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும். ஏதோ ஒரு காரணத்திற்காக மாத்திரமே இதை செய்ய அழைக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை. அதே போல இரண்டாம் வாசகத்தில் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் ரொம்ப அழகாக சொல்றாரு, தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? இங்கேயும் ஒரு பலியை குறித்து பவுல் பேசுகின்றார். ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிட அழைத்த கடவுள் இந்த புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய சொந்த மகனையே பலியாக கொடுக்கின்றார். அப்போ கடவுளுடைய திட்டம் எதுவென்று நம்முடைய மனித எண்ணத்திற்கோ உள்ளத்திற்கோ புரியாது அல்லது எட்டாது. ஆனால் கடவுள் வகுத்திருக்கின்ற திட்டம் நிலையானதும் அதே சமயத்தில் நமக்கு ஆசிரை பெற்றுக் கொடுக்கக்கூடியதும். கடவுளுடைய திட்டத்தோடு யாரெல்லாம் ஒத்துழைக்கின்றார்களோ, நம்பி பயணிக்கின்றார்களோ அவர்களுக்கு உருமாற்றம், அவர்களுக்கு தோற்றமாற்றம் கிடைக்கும். இதான் வழித்தடம். நாமும் உருமாற்றம் அடைவோம், தோற்றமாற்றம் அடைவோம் என்பது நமக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த தோற்றமாற்றத்தையும் உருமாற்றத்தையும் ஆண்டவரோடு இணைகின்ற அந்த வழியையும் எப்படி கண்டுபிடிக்க போகின்றோம்? அதுதான் முதல் வாசகம் ஆபிரகாம் கற்றுக் கொடுத்த வழி. அதுதான் இரண்டாம் வாசகம் சொல்லுகின்ற இயேசுவினுடைய வழி. தம் சொந்த மகன் என்றும் பாராமல் அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள். ஒப்புவிக்கிறதுனா பலியாக்கின கடவுள். அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம்.
ஆழமான விசுவாசம் இருக்க வேண்டும். அடுத்தது, கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகின்றவற்றை ஏற்று செயல்படுத்தக்கூடிய தெளிவு இருக்க வேண்டும். அது நமக்கு சாதகம் பாதகம்லாம் அல்ல. அபிரகாமுக்கு அது பாதகம். தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிடுவது அவரை பொறுத்த வரைக்கும் பாதகம். ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திட்டம். தம் சொந்த மகனை அவர் அனுப்புகின்றார் என்றால் அது கடவுளுடைய திட்டம். இன்றைக்கு நாம் கடவுளுடைய திட்டத்தை சாதக பாதகம் பாராமல், பாதகமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதைரியம் நமக்கு இருந்தால் உருமாற்றம் அடைவதற்கான வழி நமக்கு கிடைத்து விட்டது என்ற அர்த்தம். தோற்றமாற்றத்திற்கான ஒரு பாதை நமக்கு கிடைத்து விட்டது என்பது அர்த்தம். சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையை தோற்றமாற்றத்தை நோக்கி உருமாற்றத்தை இலக்காக வைத்து அமைத்து கொள்ள ஆண்டவருடைய அந்த திட்டத்திலே அயராமல் உழைத்து பங்கேற்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு-அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று மொழிந்த எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் உம்முடைய போதனையையும் பணியையும் செய்து சமுதாயத்தில் மாற்றத்தை உருவாக்கிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் இருப்பிடமே எம் இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் நாட்டை சிறந்த முறையில் வழிநடத்தவும் தீவிரவாதிகளின் ஆதிக்க சக்தியிலிருந்து மக்களை பாதுகாத்து முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழ்ந்திடவும் அடுத்தவர்களின் மேல் அக்கறை காட்டவும் துன்பப்படுகின்ற மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களுக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் இருந்து பராமரிக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் வல்லலேயும் இறைவா, நோயாளிகளுக்காக மன்றாடுகின்றோம். நீர்தாமே உமது வல்லமையுள்ள கரத்தினால் அவர்களை தொட்டு ஆசிர்வதித்து அவர்கள் நோய்கள் அனைத்தும் நீங்கும்படி செய்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்திருக்கிற மன்றாட்டுக்களை ஏறெடுத்து கேட்டு அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்கவும் வேண்டுகின்றோ. பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்தவின் அவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரி. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பை பொழியும் அருள்நாதனே, இருளை நீக்கும் நல் ஒளியானவாம். அன்பை பொழியும் அருள்நாதனே, இருளை நீக்கும் நல் ஒளியானவாம். உள்ளம் மகிழ உறவில் மலர, உள்ளம் மகிழ உறவில் மலர, நல்லாயனே இயேசுவே எனில் நாளும் வாருமே. அன்பை பொழியும் அருள்நாதனே, இருளை நீக்கும் நல் ஒளியானவாம். வழியான தேவன் வாழ்வாக வந்தார், வளமோடு நான் வாழவே. வழியான தேவன் வாழ்வாக வந்தார், வளமோடு நான் வாழவே. உன்னருள் போதும் இன்னிருள் நீங்கும், உன்னருள் போதும் இன்னிருள் நீங்கும். கனிவாக மகிழ்வாக கனிவாக மகிழ்வாக நான் மாற நீ வாருமே. நல்லாயனே இயேசுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தே மாட்சிக்கு உரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி ஸ்துதித்திடுவோம், இந்நாளும் பாடி ஸ்துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி ஸ்துதித்திடுவோம், இந்நாளும் பாடி ஸ்துதித்திடுவோம்.